இதுதான் நான் எல்கேஜி யூகேஜிலேருந்து ஏறின ஃபஸ்ட்டு மேடை. ஏன்னா அப்பையிலேருந்து எனக்கு எந்த மேடையும் கிடைக்கல. ஒவ்வொரு தடையும் எங்கள் ஸ்கூலில் மற்றவங்களுக்கு மெடல் கொடுக்குறப்ப எல்லாம் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு மேடை ஏற மாட்டோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு தான் ரொம்ப ஆசை நான் மேடை ஏறணுன்னு. மெயினாக எங்கள் அப்பா போன கல்வி விழாப்போ எங்கள் அப்பாவால் போக முடியல. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் நடந்த மீட்டிங்க்கும் எங்கள் அப்பாவால் எங்களோட பெரியம்மா இறந்தனால போக முடியல. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார் என்னால் என் மூலிமா எங்கள் அப்பா போவார்னு சொன்னார். அதே மாதிரி நான் இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் எங்கள் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னோட சீனியர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று என் ஃப்ரெண்டு தீபிகான்னு இருக்கா. அவள் விஜயோட பயங்கரமான ஃபேன். எக்ஸாம் பேடுலேருந்து வைக்கிற டிபி வரைக்குமே விஜய் தான். ஸோ அதனால் விஜய் சார் தீபிகாக்கிட்ட ஏதோ ஒரு சின்ன வார்த்தை பேச மட்டும் கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன வார்த்தை தீபிகாக்காக ஏதோ சொல்லுங்கள். அண்ணா, நீங்க சினிமாவுக்கு எஸ்கேன்னு சொல்லிட்டீங்க. உங்களுடைய துப்பாக்கியை நீங்க அவர் கையில கொடுத்துட்டீங்க. மக்களாகி எங்களுக்கு நீங்க ஓகே தான், அதுவும் டபுள் ஓகே தான். நீங்க மாநாட்டில் சொன்னீங்க நான் எப்பவுமே உங்க விஜய், உங்க அண்ணன், உங்க தோழன்னு. ஆனா நீங்க எப்பவுமே எங்க விஜய், எங்க அண்ணன், எங்க தோழன் தான். இப்ப நீங்க என்னுடைய தலைவனாகவும் மாறிட்டீங்க. நான் ரொம்ப எதிர்பார்க்கறது என்னன்னா, வரப்போற எலெக்ஷன் அப்ப நான் ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முதல் ஓட்டை டிவிகேக்காக போட போறேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா நான் அது ரொம்ப ஹாப்பியா செய்ய போறேன். ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல். வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் எம் யோகலட்சுமி. நான் சேலம் மாவட்டம் வடக்கு தொகுதியிலேருந்து வரேன். நான் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன். கோட்டை அரசு பள்ளியில் படித்தேன். பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசு பள்ளியில் படித்தா மதிப்பெண்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ தொகுதியில் முதல் மதிப்பெண் எடுத்து இப்போ விஜய் அண்ணாவை நேரில் பார்த்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இந்த மூமெண்ட் ரொம்ப ப்ரெஷியஸான மூமெண்ட். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. தேங்க்யூ. இந்த இதுக்கு ஏற்பாடு பண்ண டிவிகே நிர்வாகிகள் மற்றும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், அப்புறம் என்னை ஊக்குவித்த பெற்றோர் மற்றும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் விஜய் அண்ணாவை நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம தளபதி அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.